வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் நைட்டு டின்னருக்கு பாலக் பன்னீர் பண்ண போகிறேன். பாலக்கு ஒரு 3 கட்டு வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கிற தண்ணீரில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு நிறம் மாறாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அதை வடிகட்டி எடுத்து இதோட நான் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இதுதான் 2 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். பாலக் பன்னீர் பண்ண பாலக்கை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியையும் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆனியனையும் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு போட்டு வதக்க மசாலா பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜீரக பவுடர், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் தூளும் போட்டுக்கணும். இதோட போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு எப்படிங்கிறத காமிக்கிறேன். பாலக் பன்னீர் பண்ண கடாயில் எண்ணெயும் கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கேன். அது சூடானோடனே இதையும் போட்டு காஞ்சிருத்து இதோட மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காய விழுதை போட்டுக்கலாம். வெங்காய விழுது நல்லா கொஞ்சம் வதங்கிடுத்து இதோட அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிக்கும். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதோட இந்த ஸ்பைசஸ் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பாலக்கீரையும் இதோடு போட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் கசூரி மேத்தியும் போட்டுக்கலாம். பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நறுக்கி வச்ச பன்னீரையும் அதில் போட்டாச்சு. போட்டு ஒரு 2 நிமிஷம் சேர்ந்த மாதிரி கொதிச்சாக்க பாலக் பன்னீர் ரெடி. இதுதான் இன்றைக்கி நம்ம டின்னர். பாலக் பன்னீர் சப்பாத்தி எங்கள் டின்னர். இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.